friends, welcome to daily special. இந்த வீடியோல நாம chicken tandoori எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு சிக்கன் பீசஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய பீஸாக தான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பிரியாணி பீஸ் அப்படி கேட்டிங்கன்னா நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி தருவாங்க. ஏன்னா நம்ம கடைகளில் பார்த்தா நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்கும். தந்தூரி சிக்கன் பார்த்தீங்கன்னா லெக் பீஸு, அப்புறம் தை விங் பீஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதனால நான் பெரிய பெரிய பீஸாக வாங்கியிருக்கேன். இதில் ஒரு லெக் பீஸ் கூட எடுத்திருப்பேன். பாருங்கள் இங்கே இருக்குது. இதோ லெக் பீஸு இந்த மாதிரி கோடு போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து காஷ்மீரி பவுடர் இல்லை, சாதாரண மிளகாய்த்தூள் தான். அதனால் காரம் நல்லாவே இருக்கும். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கறி மசாலா தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதான். அப்புறம் இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நான் தட்டி தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இதில் மெயின் பார்த்திங்கன்னா தயிர் தான். இது நம்ம ஃபுல்லாக தயிர்லேயே தான் மேரினேட் பண்ணணும். அதுக்காக நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் தயிர். இந்த மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வினிகர், லெமன் புழிஞ்சிக்கலாம். நான் வினிகர் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இதை நம்ம வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா உள்ள வரைக்கும் வர மாதிரி கலந்து வச்சுருங்க. இது வந்து நம்மளுக்கு ஊற வைக்கிறது தான் மெயின் டைமே ஆகும். இதில் மேலே கொஞ்சமாக ஆயில், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சிக்கன், அதுக்காக ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஊற வச்சிடலாம். இந்த மேரினேட் பண்ண சிக்கன் வந்து 4 ஹவர்ஸ்க்கு மேலே கூட நம்ம ஊற வைக்கலாம். மினிமம் 1 மணி நேரமாவது இது நல்லா ஊறணும். இப்போ நம்ம சிக்கன் சூப்பராக மேரினேட் பண்ணிட்டோம். இது வந்து நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம தவால போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் சிக்கன் 1 மணி நேரம் நல்லா ஊறிருக்கு. இதை வந்து நான் தோசைக்கல் தான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஏன்னா சிக்கன் கம்ப்ளீட்டாக இந்த ஆயிலில், இந்த தவால மட்டுமே தான் ஃப்ரை ஆக போகுது. இது மேலே நம்ம சிக்கனை வந்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பீஸாக வச்சுருங்க. நம்ம நிறைய சேர்த்துறாதீங்க சிக்கன், ஏன்னா சிக்கன் தண்ணி விட ஆரம்பிச்சிரும் நம்ம ஒட்டுக்கா நிறையா போட்டுட்டோம்னா. அதனால் ஒரு 4-5 பீஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க, தோசைக்கலுக்கு தகுந்த மாதிரி. சிக்கன் பீசஸ் ஃப்ரை ஆகிட்டு இருக்க பீசஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கேப்பில் வந்து திருப்பி விட்டுட்டே இருங்க. இல்லாட்டி ஒரு சைட் மட்டும் தீஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால் 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் திருப்பி போட்டுகிட்டே இருங்க. இது கம்ப்ளீட்டாக குக் ஆகிறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளார ஆகும். ஏன்னா நம்ம தோசை தவாலே ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுறங்காட்டி கொஞ்சம் டைம் ஆகும். பாருங்கள், ஒரு சைடு இன்னொரு சைடு அதே மாதிரி 2 நிமிஷம் கேப் விட்டுட்டு மறுபடியும் திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து 3rd டைமாக அதே மாதிரியே திருப்ப போகிறேன். பாருங்கள், கலர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இது இன்னொரு சைடும் இதே மாதிரி நல்லா வெந்துடட்டும். இந்த கலரில் வந்து எல்லா பக்கமும் வெந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நம்ம கடைகளில் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரியே இருக்குது பார்க்குறக்கு. அவ்வளோதான். இப்போ 2 பக்கமும் எல்லா பக்கமும் சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். நம்ம தந்தூரி சிக்கன் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இனிமேட்டுக்கு தந்தூரி சாப்பிட்ணுன்னா நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்குள்ளார அந்த சார்கோல் எஃபெக்ட்டுக்காக நான் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து உட்டு வந்து நெருப்பில் வாட்டிட்டு, பாருங்கள் அதில் புகை வரும் இல்லையா, அதை வந்து நம்ம இந்த சிக்கனுக்குள்ளார வைக்கணும். இப்போ நான் ஃப்ரை பண்ண சிக்கனில் நடுவில் வந்து ஒரு சின்ன பிளேட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கறி பீஸை வந்து வைக்க போகிறேன். பாருங்கள், சின்ன பிளேட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இப்போ எரிச்சோம் இல்லையா உட்டு, அதுலேருந்து புகை வரும், அதை நம்ம வச்சிடலாம். இதை இன்னும் நல்லா புகை வர்றதுக்காக லேசாக எண்ணெய் விடுறேன். பாருங்கள், நல்லா புகை வருது. இதை மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக வாசனை இருக்குது இங்கே. சூப்பர். நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியான தந்தூரி சிக்கன் நம்ம சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செஞ்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே இதே மாதிரி சாப்பிடணுன்னு ஆசைப்படுவீங்க, ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெடி. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா மயோனைஸ் சாப்பிட்லாம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.